வாருங்கள், நம் இறைவனில் நாம் வாருங்கள், கூடுங்கள், நம் சமூகமாக கூடுங்கள், நம் மீட்பராய், நம் நேசராய், நம் மீட்பராய், நம் நேசராய், உறவு கொள்ள வாருங்கள், அவர் பலி பொருளாய் வாருங்கள், வாருங்கள், நம் இறைவனில் நாம் வாருங்கள், கூடுங்கள், நம் சமூகமாக கூடுங்கள். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இன்று தூய கப்பேலிந்தி அன்னையின் 7ஆம் நவநாளை 3ஆம் வலய இறை மக்கள் சிறப்பிக்கின்றனர். இன்றைய திருப்பலியை ஒப்பு கொடுத்து கொண்டிருக்கும் அருட்தந்தை ஆண்டனி ஜெயராஜ் அடிகளாரையும் எமது பங்கு தந்தையையும் வரவேற்கின்றோம். இன்றைய கருப்பொருளானது இறை தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்றிய மரியாள் எனும் தலைப்பில் சிந்திக்க அழைப்பு விடுக்கின்றது. மரியாள் தூய வாழ்வு வாழ்ந்து இறை தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்றினார். இறை வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து இறை வார்த்தையை உயிர் மூச்சாக கருதி வாழ்ந்தார். மரியன்னை தனது வாழ்வை இறை தந்தையை பற்றி சிந்தித்து இதயத்தின் ஆழத்தில் வரும் நன்றி உணர்வுகளை இறைவனுக்கு அர்ப்பணம் செய்து இறை வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து பொறுமையுடன் காத்திருந்தார். விண்ணகத்தில் அவருக்கு ஓர் உயர்ந்த அரியணையை இயேசு கொடுத்திருக்கின்றார். அங்கிருந்து அவர் தம் அனைவரையும் நோக்குகின்றார். அவர் நமக்கு அடைக்கலமும் நம்பிக்கையும் மகிமையும் பெற்று தருகின்றார். நாமும் நம்முடைய வாழ்வில் இறைவனின் விருப்பத்தை நிறைவேற்றுபவர்களாக வாழவும் எனும் சிந்தனைகளுடன் தொடரும் கல்வாரி பலியில் பக்தியுடன் பங்கேற்போம். இந்த சிந்தனைகளோடு இன்றைய நவநாளை சிறப்பிக்க விளைகின்ற வேளையிலே இன்றைய நாளிலே திரு அவையானது அன்னை மரியாவின் துயரங்களை நினைவு கூற எங்களை அழைத்து நிற்கின்றது. சிறப்பாக அன்னை மரியாளை வியாகுல தாயாக இந்த நாளிலே திரு அவை நினைவு கூர்ந்து அவளை மாட்சிப்படுத்துகின்றது. எனவே அந்த அன்னையோடு இணைந்து நாங்களும் ஆண்டவரது பாதையிலே ஒன்றிணைந்து பயணம் செய்ய அருள் வேண்டி இந்த பலியிலே பங்கு பெறுவோம். தகுதியோடு பலியை ஒப்பு கொடுக்க எங்கள் குற்றம் குறைகளுக்காக மனம் வருந்துவோம். மன்னிப்பு வேண்டி மன்றாடுவோம். எல்லாம் வெல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்ளுகின்றேன். ஏனெனில் என் சிந்தனையினாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வெல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம் அனைவரையும் நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரம். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரம். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரம். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, சிலுவையில் உயர்த்தப்பட்டவும் திருமகனோடு அவரது அன்னையும் அருகிலிருந்து துன்புறத் திருவிழமானீரே.
உமது திரு அவை மரியாவோடு கிறிஸ்துவின் பாடுகளில் பங்கேற்பதால் அவருடைய உயிர்ப்பிலும் பங்கேற்க தகுதி பெறுவதாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். உரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். இவ்வாறு தூய ஆவியார் நமது வலுவற்ற நிலையில் நமக்கு துணை நிற்கிறார். ஏனெனில் எதற்காக எப்படி நாம் இறைவனிடம் வேண்டுவது என்று நமக்கு தெரியாது. தூய ஆவியார் தாமே சொல் வடிவம் பெற முடியாத நம்முடைய பெருமூச்சுகளின் வாயிலாய் நமக்காக பரிந்து பேசுகிறார். உள்ளங்களை துருவி ஆயும் கடவுள் தூய ஆவியாரின் மனநிலையை அறிவார். தூய ஆவியாரும் கடவுளுக்கு உகந்த முறையில் இறைமக்களுக்காக பரிந்து பேசுகிறார். மேலும் கடவுளிடம் அன்பு கூர்பவர்களோடு, அதாவது அவரது திட்டத்துக்கேற்ப அழைக்கப்பட்டவர்களோடு அவர்கள் நன்மைக்காகவே ஆவியார் அனைத்திலும் ஒத்துழைக்கிறார் என்பது நமக்கு தெரியும். தம்மால் முன்பே தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள் தம் மகனின் சாயலுக்கேற்றவாறு இருக்க வேண்டுமென கடவுள் முன்குறித்து வைத்தார். அச்சகோதர சகோதரிகள் பலருள் தம் மகன் தலைப்பேறானவராய் இருக்க வேண்டுமென்றே இப்படி செய்தார். தாம் முன்குறித்து வைத்தோரை அவர் அழைத்திருக்கிறார். தாம் அழைத்தோரை தமக்கு ஏற்புடையவராக்கி இருக்கிறார். தமக்கு ஏற்புடையோரானோரை தம் மாட்சியில் பங்கு பெற செய்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடலுக்கு பல்லவியாக பின்வருமாறு பாடவும். ஆண்டவரே உமுகத்தின் ஒளி அடியேன் மீது வீசச் செய்யும். ஆண்டவரே உமுகத்தின் ஒளி அடியேன் மீது வீசச் செய்யும். ஆண்டவரே, உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். நான் ஒருபோதும் வெட்கமடைய விடாதேயும். உமது நீதிக்கேற்ப என்னை விடுவித்தருளும். உம் செவிகளை என் பக்கம் திருப்பியருளும். விரைவில் என்னை மீட்டருளும். ஆண்டவரே உமுகத்தின் ஒளி அடியேன் மீது வீசச் செய்யும். எனக்கு அடைக்கலம் தரும் கற்பாறையாயிரும். என்னை பாதுகாக்கும் வலிமை மிகு கோட்டையாயிரும். ஆமென். கற்பாறையும் கோட்டையும் நீரே. உமது பெயரின் பொருட்டு எனக்கு வழிகாட்டி என்னை நடத்தியருளும். ஆண்டவரே உமுகத்தின் ஒளி அடியேன் மீது வீசச் செய்யும். அவர்கள் எனக்கென விரித்து வைத்துள்ள வலையில் இருந்து என்னை விடுவித்தருளும். ஏனெனில் நீரே எனக்கு அடைக்கலம். உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். வாக்கு பிறழாத இறைவனாகிய ஆண்டவரே, நீர் என்னை மீட்டருளுவீர். ஆண்டவரே உமுகத்தின் ஒளி அடியேன் மீது வீசச் செய்யும். ஆண்டவரே, நான் உம்மீது நம்பிக்கை வைத்துள்ளேன். நீரே என் கடவுள் என்று சொன்னேன். என் வாழ்வின் ஒவ்வொரு கட்டமும் உமது கையில் உள்ளது. என் எதிரிகளின் கையினின்றும் என்னை துன்புறுத்துவோரின் கையினின்றும் என்னை விடுவித்தருளும். ஆண்டவரே உமுகத்தின் ஒளி அடியேன் மீது வீசச் செய்யும். உமக்கு அஞ்சி நடப்போர்க்கு நீர் வைத்திருக்கும் நன்மை எத்துணை பெரிது.
உம்மிடம் அடைக்கலம் புகுவோர்க்கு மானிடர் முன்னிலையில் நீர் செய்யும் நன்மை எத்துணை மிகுதி. ஆண்டவரே உம் முகத்தினொளி அடியேன் மீது வீசச் செய்யும். ஆண்டவரே உம் முகத்தினொளி அடியேன் மீது வீசச் செய்யும். சொன்னவை நிறைவேறும் என்று நம்பியறி பெரு பெற்றவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் மக்கள் கூட்டத்தோடு இயேசு பேசிக் கொண்டிருந்த போது அவருடைய தாயும் சகோதரர்களும் வந்து அவருடன் பேச வேண்டும் என்று வெளியே நின்று கொண்டிருந்தார்கள். ஒருவர் இயேசுவை நோக்கி, அதோ உம் தாயும் சகோதரர்களும் உம்மோடு பேச வேண்டும் என்று வெளியே நின்று கொண்டிருக்கிறார்கள் என்றார். அவர் இதை தம்மிடம் கூறியவரை பார்த்து, என் தாய் யார், என் சகோதரர்கள் யார் என்று கேட்டார். பின்னர் தம் சீடர் பக்கம் கையை நீட்டி, என் தாயும் சகோதரர்களும் இவர்களே, விண்ணகத்தில் உள்ள என் தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றுபவரே, என் சகோதரரும் சகோதரியும் தாயும் ஆவார் என்றார். கிறிஸ்துவின் நற்செய்தி. இயேசுவிலே பிரியமான சகோதரங்களே, பாதுகாவலியாகிய கப்பலேந்தி அன்னையின் வழியாக இறைவனிடமிருந்து நாங்கள் பெறுகின்ற எல்லா நன்மைத்தனங்களுக்காகவும் அவள் வழியாகவே இறைவனை மாட்சிப்படுத்த அவளுக்கு விழா எடுக்க எங்களை நாங்கள் ஆயத்தம் செய்தவர்களாக இருக்கிறோம். இவ்வாறு எங்களை ஆயத்தம் செய்கின்ற இந்த நாட்களிலே, சிறப்பாக இந்த நவநாள் காலங்களிலே, அன்னை மரியாவின் வாழ்வின் பண்புகளை சிறப்பான முறையிலே சிந்திக்க, தியானிக்க, அதோடு அதனை எமது வாழ்வாக மாற்றிட இந்த நாட்கள் எங்களுக்கு அழைப்பு விடுக்கின்றன. இவ்வாறு இந்த நவநாட்களை நாங்கள் கடந்து செல்லுகின்ற வேளையிலே இன்றைய 7வது நவநாளை நாங்கள் வந்தடைந்திருக்கின்ற வேளையில் இன்று எங்களுக்கு தரப்பட்டிருக்கின்ற கருப்பொருள், இறைவனின் விருப்பத்தை நிறைவேற்றிய மரியா. இறைவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றிய மரியாவை சிந்திக்க, தியானிக்க நாங்கள் இன்று அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். இவ்வாறு சிந்திக்கின்ற வேளையிலே இன்றைய நாள் நாங்கள் அன்னை மரியாவின் துயரங்களை நினைவு கூறுகின்ற ஒரு நாளாகவும் எங்களுக்கு தரப்பட்டிருக்கின்றது. செப்டம்பர் 15ஆம் தேதி நாங்கள் வியாகுல அன்னையின் திருவிழா
நினைவு நாளை கொண்டாடுகின்றோம். இவ்வாறு இந்த நிகழ்வுகளை நாங்கள் கொண்டாடுகின்ற வேளையிலே அன்னை மரியாளை பற்றி சிந்திக்கின்ற வேளையில் இன்று எங்களுக்கு தரப்பட்ட கருப்பொருள் இறை திட்டத்தோடு இறை திருவிழத்தை நிறைவேற்றிய அன்னை மரியாளை பற்றி சிந்திக்கின்ற வேளையிலே இறைவனுடைய திருவிழம் என்ன என்று சிந்திக்க நாங்கள் ஒவ்வொருவரும் அழைக்கப்படுகிறோம். இறைவனுடைய திருவிழம் தொடக்க முதல் ஒரு குறிப்பிட்ட ஒன்றாக இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். பல வேளைகளிலே எங்களுடைய வாழ்க்கையிலே பல்வேறு திட்டங்களை நாங்கள் வைத்திருக்கிறோம். இந்த திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு பல்வேறுபட்ட செயல்பாடுகளை நாங்கள் முன்னெடுக்கிறோம். அந்த செயல்பாடுகள் நல்ல முறையிலே நடைபெற வேண்டும் என்று சொன்னால் அது பல வேளைகளிலே தனியே எங்களால் மட்டும் இயலுமான ஒரு செயல்பாடாக அது இருப்பதில்லை. உதாரணமாக சொன்னால் ஒரு குடும்பத்திலே இருக்கின்றவர்கள் தந்தை அந்த குடும்பத்தை நல்ல முறையிலே வழி நடத்த வேண்டும் என்று தந்தை தாய் இவர்கள் விருப்பமுள்ளவர்களாக இருக்கிறார்கள். ஆகவே அவர்களுடைய செயல்பாடு ஒருவரோடு ஒருவர் இணைந்து செயல்படுவதாக அமைந்திருக்க வேண்டும். அதே போல் அந்த குடும்பத்திலே இருக்கக்கூடிய பிள்ளைகளை அந்த பெற்றோர் நல்ல முறையிலே வளர்த்தெடுக்க நல்ல ஒரு எதிர்காலத்தை உருவாக்கிவிட அல்லது எதிர்காலத்திலே நல்ல ஒரு நிலையிலே அவனை கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் தங்களுடைய பிள்ளைகளை என்று எதிர்பார்ப்பவர்களாக இருப்பார்கள். பலர் தங்களுடைய பிள்ளைகள் டாக்டராக வரணும், இன்ஜினியராக வரணும் அல்லது நல்ல ஒரு நிலையிலே சமூகத்திலே இருக்க வேண்டும் என்ற கனவுகளோடு இருப்பார்கள். இவ்வாறு பல்வேறு திட்டங்களை வைத்தவர்களாக இருப்பார்கள். இந்த திட்டங்கள் நிறைவேற வேண்டும் என்று சொன்னால், இந்த திட்டங்கள் செயல்படுத்தப்பட வேண்டும் என்று சொன்னால் அந்த குடும்பத்திலே இருக்கின்ற ஒவ்வொருவருடையவும் ஒத்துழைப்பும் நிச்சயமாக தேவைப்படுகிறது. ஒரு பிள்ளையை நல்ல முறையிலே படிப்பிக்க வேண்டும் என்று சொன்னால் அங்கே தந்தை தாயினுடைய செயல்பாடும், இவ்வேளையிலே அந்த தந்தை தாயினுடைய குறிக்கோளை உணர்ந்து அந்த பிள்ளையும் செயல்படுவதாக இருக்கின்ற வேளையிலே அதை நிறைவேற்றக்கூடியதாக இருக்கிறது. இவ்வாறு ஒரு குறிக்கோள் அல்லது ஒரு திட்டம் நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் அங்கே அனைவருடைய பங்களிப்பும் ஒத்துழைப்பும் அதோடு இணைந்து செயல்படுகின்ற தன்மையும் இருக்க வேண்டும் என்பது எங்களுடைய வாழ்வின் அனுபவமாக இருக்கின்றது. இப்படி எங்கள் வாழ்வின் அனுபவம் இருக்கின்ற வேளையிலே இறைவன் தொடக்க முதலே ஒரு திட்டத்தை வகுத்தார். தொடக்க நூலிலே நாங்கள் இதை பார்க்கின்றோம். அது இறைவனுடைய மீட்பு திட்டம். பாவத்திலே வீழ்ச்சியுற்ற படைப்பனைத்தையும் மீட்டெடுக்க இறைவன் ஒரு திட்டத்தை அவர் தொடங்கி வைத்தார். இதை நாங்கள் மீட்பின் திட்டம் என்று சொல்லுகின்றோம். இதை நிறைவேற்ற இறைவன் பல்வேறு வகையிலே பல்வேறு பட்ட காலங்களிலும் பல்வேறு நபர்களை அவர்கள் வழியாக இந்த திட்டத்தை நிறைவேற்ற ஆயத்தம் செய்வதை நாங்கள் விவிலிய வரலாற்றிலே காணக்கூடியதாக இருக்கின்றது. பல்வேறுபட்டவர்கள் இந்த மீட்பு திட்டத்திலே இணைந்து செயல்பட்டவர்களாக இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இந்த மீட்பு திட்டத்திலே சிறப்பான தொடக்கமாக ஆபிரகாமினுடைய அழைப்பு இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். ஆபிரகாம் நம்பிக்கையின் தந்தையாக இறை திட்டத்தை ஏற்று வாழ்ந்தவராக இருப்பதை அவருடைய வாழ்க்கையிலே நாங்கள் பார்க்கிறோம். இவ்வாறு அவர் வழியாக இறைவன் தனக்கென ஒரு மக்களினத்தை தெரிந்தெடுத்து அழைத்தவராக ஒரு மக்களினத்தின் வழியாக அந்த மீட்பு திட்டத்தை நிறைவேற்ற விரும்பியவராக இருந்தார். அதற்காக இஸ்ரேல் மக்களை தேர்ந்தெடுத்தார். அவர்களோடு உடன்படிக்கை செய்து நான் உங்கள் கடவுளாக இருப்பேன், நீங்கள் என் மக்களாக இருப்பீர்கள் என்ற உடன்படிக்கையை செய்து கொண்டார். இவ்வாறு உடன்படிக்கை செய்த இறைவனுடைய விருப்பப்படி இறை திட்டத்திற்கு ஏற்ப அந்த மக்கள் வாழ வேண்டும் என அவர் எதிர்பார்த்தார். ஆனால் பல வேளைகளிலே நாங்கள் இஸ்ராயல் மக்களின் வரலாற்றை பார்க்கின்ற வேளையிலே அவர்கள் எந்த வேளையிலும் இறைவனுடைய விருப்பத்திற்கு ஏற்ற வகையிலே நடந்தவர்களாக இருந்ததை காண முடிவதில்லை.
அவர்களுடைய வாழ்விலும் பல்வேறுபட்ட பிறழ்வுகளை நாங்கள் பார்க்கிறோம். தடம் மாறி சென்றதையும் இறைவனை மறந்து சென்ற நிகழ்வுகளையும் அவர்களுடைய வாழ்க்கையிலே வரலாற்றிலே காணக்கூடியதாக இருக்கின்றது. தங்களை விடுவித்து தங்களுக்கு ஒரு நாட்டை தந்து தங்கள் கடவுளாக இருப்பேன் என்று வாக்குறுதி கொடுத்த இறைவனை மறந்து பிற தெய்வங்கள் மீதும் உலகின் செயல்பாடுகளோடு இணைந்து அழியக்கூடிய பொருட்கள் மீதும் நம்பிக்கை கொண்டவர்களாக அவர்கள் செயல்படுவதை பல்வேறு காலகட்டங்களிலும் நாங்கள் பார்க்கிறோம். என்றாலும் இறைவன் அவர்களை மீண்டும் திருத்தி வழி நடத்துவதையும் அந்த இறை திட்டத்தோடு இணைந்து பயணம் செய்ய அவர்களுக்கு அழைப்பு விடுப்பதையும் இது மீட்பின் வரலாற்றின் காலத்திலே நாங்கள் காணுகின்ற ஒரு தொடர் செயல்பாடாக இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இவ்வாறு இறைவன் தன்னுடைய மீட்பை நிறைவேற்ற பல்வேறுபட்டவர்களை தெரிந்தெடுத்தார், அழைத்தார். இவ்வாறு அழைத்தவர்களுள் சிறப்பான ஒரு இடத்தை பெறுபவராக இருப்பவர் அன்னை மரியா. அன்னை மரியா மீட்பினை சிறப்பாக நிறைவேற்ற இறைமகனை இந்த உலகத்திற்கு பெற்று தருகின்ற ஒரு கருவியாக இறைவனாலே தேர்ந்தெடுக்கப்பட்டவளாக அழைக்கப்பட்டவளாக இருந்தாள். முதலாவது இறைவார்த்தையிலே நாங்கள் செவிமடுத்தது போல ரோமருக்கு எழுதிய திருமுகத்திலே பவுல் அப்போஸ்தலர் சொல்லுவது போன்று, தாம் முன்பே தேர்ந்து கொண்டவர்கள் தம் மகனின் சாயலுக்கேற்க இருக்க வேண்டும் என கடவுள் முன்குறித்து வைத்தார். அன்னை மரியா இறைவனாலே முன்குறிக்கப்பட்டவராக தன் மகனின் தாயாக இருக்க தேர்ந்தெடுக்கப்பட்டவளாக இருக்கின்றாள் என்பதை திருச்சபை எங்களுக்கு சுட்டி காட்டுகின்றது, போதிக்கின்றது. இவ்வாறு இறைவனாலே தேர்ந்தெடுக்கப்பட்ட மரியாள் இறைவனால் அழைக்கப்பட்ட வேளையில் தன்னை முழுவதுமாக இறைவனுக்கு அர்ப்பணிப்பதை நாங்கள் அவளுடைய வாழ்க்கையிலே காணுகின்றோம். இறைமகனின் தாயாக அவள் தெரிவு செய்யப்பட்டு அழைக்கப்பட்ட வேளையில் வானதூதர் வழியாக அந்த செய்தி அன்னை மரியாவுக்கு கொடுக்கப்பட்ட வேளையில் அவள் இறைவனுக்கு கொடுத்த பதில், நான் ஆண்டவருடைய அடிமை, சொற்படியே எனக்கு நிகழட்டும். இது அன்னை மரியாவின் வாழ்வின் தன்மையை சிறப்பாக வெளிப்படுத்துகின்ற ஒன்றாக அமைந்திருக்கின்றது என்று திருச்சபையின் தந்தையர்கள் எங்களுக்கு சுட்டி காட்டுகின்றார்கள். இஸ்ராயல் மக்கள் மத்தியிலே இறை நம்பிக்கையிலே வாழ்ந்த மக்களில் ஒருவராக அன்னை மரியாள் அடையாளப்படுத்தப்படுகிறார். குறிப்பாக இறைவனின் மீட்பிலே நம்பிக்கை கொண்டவர்களாக, இறைவன் ஒருவரே தங்களுக்கு மீட்பருளுவார் என்று இறை பராமரிப்பிலும் இறை வழி நடத்துதலும் நம்பிக்கை கொண்டு தங்களை முற்றிலுமாக இறைவனுக்கு அர்ப்பணித்து வாழ்ந்த இஸ்ராயல் மக்களுள் ஒருவராக அந்த அன்னை மரியாள் இருப்பதை திரு அவையின் தந்தையர்கள் எங்களுக்கு அடையாளப்படுத்துகிறார்கள். ஆகவே அத்தகைய ஒரு மனநிலையிலே வாழ்ந்த அந்த அன்னை மரியாள் இறைமகனின் தாயாக அழைக்கப்பட்ட வேளையில் அந்த அழைப்பிற்கு தன்னை முற்றிலுமாக அர்ப்பணிக்கின்றார். அந்த மீட்பினை இறைவன் நிறைவு செய்ய தன்னை ஒரு கருவியாக இறை திட்டத்திற்கு தன்னை அர்ப்பணிக்கின்றாள். அது அவளுடைய வார்த்தைகளிலே சிறப்பாக வெளிப்படுத்தப்படுகிறது. இதுதான் ஆண்டவரின் அடிமை, சொற்படியே எனக்கு நிகழட்டும். இவ்வாறு தன்னை முற்றிலுமாக இறை திருவுளத்துக்கு அர்ப்பணித்த அன்னை மரியாள் அந்த இறைவனுடைய திருவுளத்தை ஏற்று அதன்படி இறுதி வரை செயல்பட்டதை நாங்கள் அவளுடைய வாழ்க்கையிலே காணக்கூடியதாக இருக்கின்றது. இறைவனுடைய மக்களாக தேர்ந்தெடுக்கப்பட்ட இஸ்ராயல் மக்கள், அவர்களுடைய தலைவர்கள், இவ்வாறு பல்வேறுபட்ட சந்தர்ப்பங்களில் இறை திருவுளத்திலிருந்து இறைவனுடைய விருப்பத்திலிருந்து விலகி நடந்ததை நாங்கள் பார்க்கின்றதை வேளையிலே அன்னை மரியாள் எளிமையான தாழ்ச்சி நிறைந்த ஒரு வாழ்க்கையின் வழியாக இறை திட்டத்தோடு இணைந்து பயணம் செய்பவளாக, அந்த இறை தன் கொடுத்த அந்த வார்த்தைக்கு ஏற்ப தன் வாழ்நாளை அர்ப்பணித்து வாழ்ந்த ஒருவராக இருப்பதை அவளுடைய வாழ்க்கையிலே நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. கன்னியாக இருந்த வேளையிலும்
அவள் ஒரு குழந்தையின் தாயாக அழைக்கப்பட்ட வேளையிலும் இறை பராமரிப்பிலும் வழி நடத்துதலிலும் நம்பிக்கை கொண்டவளாக இறை திட்டத்திற்கு அவள் தன்னை அர்ப்பணித்தார். அவ்வாறு அர்ப்பணித்த அவளுடைய வாழ்வு இலகுவான ஒரு வாழ்க்கையாக அல்லது மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையாக அமைந்ததாக இருக்கவில்லை. பல்வேறுபட்ட சவால்கள், துன்பங்கள், கஷ்டங்கள் இவை அனைத்தையும் அவளுடைய வாழ்க்கையிலே நாங்கள் பார்க்கிறோம். தொடக்கம் முதல் குழந்தையாக இறைமகனை கருவிலே தாங்கியது முதல் அவருடைய உயிர்ப்பு வரை பல்வேறுபட்ட சவால்களை, துயரங்களை, கஷ்டங்களை அன்னை மரியாள் எதிர்நோக்கியவளாக இருப்பதை அவளுடைய வாழ்க்கையிலே நாங்கள் பார்க்கிறோம். இத்தகைய சந்தர்ப்பங்களிலும் அவள் இறைவனுடைய திருவுளத்தின்படி செயல்பட்டவளாக இருந்தாள். லூக்கா நற்செய்தியிலே லூக்கா எங்களுக்கு அழகான ஒரு விடயத்தை அன்னை மரியாளை பற்றி சொல்லுவார். அன்னை மரியா இந்நிகழ்வுகளை எல்லாம் தன் உள்ளத்தில் இருத்தி சிந்தித்துக் கொண்டிருந்தார். சாதாரண ஒரு இஸ்ரேல் மகளாக, யூத மகளாக இருந்த அன்னை மரியாள் பல வேளைகளிலே இறைவனுடைய செயல்பாடுகளை புரிந்து கொள்ள முடியாத நிலையில் இருந்திருக்கலாம். என்றாலும் நடந்த ஒவ்வொரு நிகழ்வுகளிலும் இறைவனுடைய திருவுளத்தை உணர்ந்து கொள்ள அவள் தலைப்பட்டாள் என்பதை அவளுடைய வாழ்க்கையிலே நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே தான் அன்னை மரியாளோடு இணைந்து இருந்த வாழ்ந்த லூக்கா அவளை பற்றி சொல்லுகின்ற வேளையில் இந்நிகழ்வுகளை எல்லாம் அவள் உள்ளத்தில் இருத்தி சிந்தித்துக் கொண்டிருந்தார் என்று எங்களுக்கு சொல்லுகின்றார். ஆம், அவற்றிலே அந்த சிந்தனையின் வழியாக ஒவ்வொரு நிகழ்விலும் இறைவனுடைய திட்டத்தை, எவ்வாறு இறைவன் தன் திட்டத்தை நிறைவேற்றுகின்றார், முன்கொண்டு செல்லுகின்றார் என்பதை உய்த்துணர்ந்தவளாக அடுத்து வருகின்ற நிகழ்வுகளுக்கு தன்னை அர்ப்பணிக்க அவள் தன்னை ஆயத்தப்படுத்துகின்றாள் என்பதை லூக்கா அங்கே கோடிட்டு காட்டுகிறார். ஆம், இது அன்னை மரியாளுடைய வாழ்க்கையின் நிகழ்வாக, வாழ்க்கையாக இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். ஆம், அவள் தன்னை முழுவதுமாக இறைவனுடைய திருவுளத்திற்கு அர்ப்பணித்தவளாக இருக்கிறார். உரோமையருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலே சொல்லப்பட்டது போன்று இறைவனாலே தேர்ந்தெடுக்கப்பட்ட அவள் தான் பெற்ற அந்த அழைப்புக்கு தன்னை முற்றிலுமாக அர்ப்பணித்தவளாக வாழ்ந்தாள், செயல்பட்டாள். எனவே தான் அவள் பேறு பெற்றவளாக போற்றப்பெறுகிறாள், வாழ்த்து பெறுகிறார். நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசுவினுடைய உண்மையான உறவினர் யார் என்று ஆண்டவர் இயேசு சொல்லுகின்ற பகுதியை மத்திய நற்செய்தியிலிருந்து நாங்கள் செவிமடுத்தோம். என் தாய் யார், என் சகோதரர்கள் யார் என்று கேட்ட ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், விண்ணகத்தில் உள்ள என் தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றுபவரே என் சகோதரரும் சகோதரியும் தாயும் ஆவார். ஆம், வெறுமனே தன்னை பெற்றெடுத்ததனால் மாத்திரமல்ல, மாறாக தொடக்க முதல் இறை திருவுளத்திற்கு தன்னை அர்ப்பணித்து வாழுகின்றதன் வழியாக அன்னை மரியாள் மேலான ஒரு நிலையிலே, ஒரு தாயின் உறவிலே தன்னோடு இணைக்கப்பட்டிருக்கிறாள் என்பதை சிறப்பாக இந்த பகுதி எங்களுக்கு உணர்த்தி நிற்கின்றது. ஏனென்று சொன்னால், திருச்சபையின் தந்தையாகிய அம்ப்ரோசியார் சொல்லுவது போன்று அன்னை மரியாள் வார்த்தையாகிய இறைமகனை தன் உதரத்திலே தாங்கும் முன்பாக வார்த்தையாகிய அவரை தன் உள்ளத்திலே ஏற்று வாழ்ந்து வந்தாள் என்று அவளை பற்றி சொல்லுவதை நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே வார்த்தை மனுவுருவாக இந்த உலகத்திற்கு வருவதற்கு அவள் கருவியாக தேர்ந்தெடுக்கப்படும் முன்பே அந்த இறை வார்த்தையை தன் உள்ளத்திலே ஏற்று அந்த வார்த்தைக்கு ஏற்ப வாழ்ந்தவளாக, செயல்படுபவளாக இருந்தாள். ஆகவேதான் ஆண்டவருடைய வார்த்தை, என் தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றுபவரே என் சகோதரரும் சகோதரியும் தாயும் ஆவார் என்று சொல்லுவதையும், அதே வேளையிலே இன்றைய ஆர்ப்பரிப்பு வசனத்திலே நாங்கள் கேட்ட எலிசபெத்தினுடைய வாழ்த்து, ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்ற வாழ்த்தும் சிறப்பாக அன்னை மரியாளுடைய வாழ்க்கையை, அவளுடைய வாழ்வின் தன்மையை எங்களுக்கு புடமிட்டு காட்டுபவையாக அமைந்திருக்கின்றன. ஆம், ஆண்டவருடைய வாக்குறுதி நிறைவேறும்.
மீட்பின் வாக்குறுதி நிறைவேற்றப்படும் என்று உறுதியான அந்த இறைவனுடைய திட்டத்திலே நம்பிக்கை கொண்டவளாக அந்த அன்னை மரியாள் வாழ்ந்தாள் என்பதை இது சிறப்பாக எங்களுக்கு சுட்டி காட்டுகின்றது. இவ்வாறு அன்னை மரியாள் இறுதி வரை இறைவன் திருவுளத்தை செயல்படுத்தியவளாக இருந்தாள். துன்பங்கள் துயரங்களோடு கூட ஆண்டவர் இயேசுவின் பாதையிலே பயணம் செய்தாள். சீமியோனால் உள்ளத்தை ஒரு வாழ் ஊடுருவும் என்று எச்சரிக்கப்பட்ட வேளையிலும் அதை மகிழ்வோடு ஏற்று பயணம் செய்த ஒருவளாக அன்னை மரியா இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். ஆகவேதான் ஆண்டவரோடு கூட அவரது சிலுவையின் பாதையிலும் இணைந்து அவரோடு கூட அந்த மீட்பின் பாதையிலே வழி நடந்தவளாக அந்த அன்னை மரியா இருப்பதை நாங்கள் ஆண்டவரின் இறுதி நாட்களிலும் ஆண்டவருடைய பாடுகளின் நிகழ்வுகளிலும் அன்னை மரியாவின் பங்கேற்பையும் உடனிருப்பையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இது இறை திட்டத்தோடு தன்னை முழுவதுமாக ஒன்றிணைத்தவளாக அந்த அன்னை மரியாள் இருப்பதை எங்களுக்கு உணர்த்தி நிற்கின்றது. தான் உணர்ந்தாலும் உணராவிட்டாலும் அறிந்து கொண்டாலும் அல்லது தன் அறிவுக்கு அப்பாற்பட்டதாக இருந்த வேளையிலும் அனைத்தையும் இறைவனுடைய சித்தம் என ஏற்று இறைவனுடைய வழி நடத்துதலுக்கு அர்ப்பணித்தவளாக அந்த இறைவனுடைய திட்டம் நிறைவேற தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்தவளாக அந்த அன்னை மரியாள் வாழ்ந்து வந்தாள். இவ்வாறு வாழ்ந்த அன்னை மரியாள் அவள் இவ்வுலக வாழ்வோடு தன்னுடைய அந்த செயல்பாட்டை முடித்து கொள்ளவில்லை. மாறாக சிலுவை அடியிலே தன்னிடம் ஒப்படைக்கப்பட்ட தன் பிள்ளைகள் அனைவரும் முழுமையான மீட்பை கண்டடையும் வரை அவள் தொடர்ந்து செயலாற்றுபவளாக இருக்கிறார். அம்மனுக்கு படைப்படைத்தும் மீட்பின் நிறைவை கண்டடைய வேண்டும் என்பதே இறைவனுடைய திருவுளம். அந்த நாள் மட்டும் அந்த அன்னை மரியாவும் எங்கள் ஒவ்வொருவரோடும் கூட வழி நடப்பவளாக பயணிப்பவளாக அந்த மீட்பின் பாதையிலே எங்களை வழி நடத்துபவளாக எங்களுக்கு தேவையான அருள்வரங்களை பரிந்து பேசுபவளாக இருக்கின்றாள் என்பதை திருச்சபை உணர்ந்து ஏற்று அறிக்கையிடுகின்றது. பல்வேறுபட்ட காலங்களிலும் அந்த அன்னை மரியாவினுடைய பல்வேறு காட்சிகள், அவளுடைய செயல்பாடுகள், அவள் வழியாக இவ்வுலகிலே நடைபெறுகின்ற அரும் செயல்கள், இவை அனைத்தும் அந்த அன்னை மரியா சிலுவை அடியிலே தன்னிடம் ஒப்படைக்கப்பட்ட தன் பிள்ளைகளோடு இணைந்து பயணம் செய்கின்றாள், மீட்பை நோக்கிய பயணத்திலே இணைந்திருக்கின்றாள் என்பதற்கு சிறந்த ஒரு அடையாளமாக இருக்கின்றது. இவ்வாறு அன்னை மரியாள் இறை தந்தையின் திருவுளம் நிறைவேற முற்றிலுமாக தன்னை கையளித்து இன்றும் செயல்படுபவளாக இருக்கின்றாள். இவ்வாறு அன்னை மரியாவை நாங்கள் சிந்திக்கின்ற வேளையிலே அவளுடைய பாதுகாவலிலே சிலுவை அடியிலே அவளுடைய பிள்ளைகளாக அர்ப்பணிக்கப்பட்ட நாங்கள் ஒவ்வொருவரும் அந்த அன்னை மரியாவோடு இணைந்து ஆண்டவர் எங்களுக்கு தந்திருக்கின்ற இந்த மேன்மையான அழைப்பின் பாதையிலே நாங்களும் பயணம் செய்ய அழைக்கப்படுகிறோம். பவுல் அப்போஸ்தலர் சொல்வது போன்று ஆண்டவர் எங்கள் ஒவ்வொருவரையும் தேர்ந்தெடுத்து அழைத்திருக்கிறார். தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள் தம் மகனின் சாயலுக்கு இருக்க வேண்டும் என கடவுள் முன்குறித்து வைத்தார். தாம் முன்குறித்து வைத்தோரை அவர் அழைத்திருக்கிறார். ஆம், எங்கள் ஒவ்வொருவரையும் இறைவன் தேர்ந்தெடுத்து அழைத்திருக்கிறார். அவருடையவர்களாக வாழ அவர் மகன் வழியாக அவர் எங்களுக்கு தருகின்ற மீட்பின் நிறைவை கண்டடைய சுவைத்திட எங்கள் ஒவ்வொருவரையும் அழைத்து நிற்கின்றார். இவ்வாறு அழைக்கப்பட்ட நாங்கள் எவ்வாறு அந்த அழைப்புக்கு நாங்கள் பதில் அளிக்கின்றோம் அல்லது எவ்வாறு நாங்கள் அந்த அழைப்பை உணர்ந்து செயல்படுகின்றோம் என்று இன்றைய நாளிலே நாங்கள் எங்களையே கேட்டு பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அன்னை மரியா எங்கள் தாயாக, அதுவும் குறிப்பாக எங்கள் பங்கின் பாதுகாவலியாக அவள் இருக்கின்றாள். அந்த அன்னையின் பிள்ளைகளாக இருக்கின்ற நாங்கள் எந்த அளவு அந்த அன்னையோடு இணைந்து இறைவனுடைய திட்டத்திற்கு ஏற்ப இந்த உலகிலே வாழ முயற்சி செய்கின்றோம் அல்லது எந்த அளவு எங்கள் வாழ்க்கையிலே இறைவனுடைய செயலாற்றலை
உணர்ந்து வாழுகின்றோம், அல்லது அன்னை மரியாவை போன்று வாழ்வின் நிகழ்ச்சிகளிலே இறைவனுடைய செயல்பாடுகளை உணர்ந்து கொள்ள முயற்சி செய்கின்றோம் என்று எங்களையே நாங்கள் இன்று கேட்டு பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அன்னை மரியாள் இன்று எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு அடையாளமாக தரப்பட்டிருக்கிறாள். அந்த அன்னை மரியாளையோடு இணைந்து பயணம் செய்ய அழைக்கப்பட்ட நாங்கள் இந்த அன்னை மரியாளை போன்று இறைவனுடைய திருவுளத்துக்கு எங்களை அர்ப்பணிக்க அழைக்கப்படுகிறோம். ஏனென்று சொன்னால் இறைவன் தான் முன்குறித்து வைத்தோரை அழைத்திருக்கிறார், தாம் அழைத்தோரை தமக்கு ஏற்புடையவராக்கி இருக்கிறார். எங்கள் ஒவ்வொருவரையும் அவருக்கு ஏற்புடையவராக்கி இருக்கிறார். ஆகவே நாங்கள் அவர் உகந்தவர்களாக வாழ வேண்டியவர்களாக இருக்கிறோம். இவ்வாறு தமக்கு ஏற்புடையோரானவரை தம் மாட்சியிலே பங்கு பெறச் செய்தார். அன்னை மரியாவுக்கு ஏற்கனவே அந்த மாட்சியிலே இறைவன் பங்கு கொடுத்து விட்டார். நாங்களும் அந்த மாட்சியிலே பங்கு பெறுவோம் என்ற நம்பிக்கையை, உறுதியை எங்களுக்கு தந்திருக்கிறார். ஆகவே அந்த மாட்சியை நோக்கி பயணம் செய்கின்ற நாங்கள் அந்த அன்னை மரியாவை போன்று எங்களை முழுவதுமாக இறைவனுக்கு அர்ப்பணித்து அவருடைய திருவுளப்படி அவருடைய திட்டத்திற்கு ஏற்ப செயல்பட, அவருடைய திட்டத்தோடு ஒத்துழைப்பவர்களாக வாழ நாங்கள் அழைக்கப்படுகிறோம். இவ்வாறு நாங்கள் இறைவனுடைய திட்டப்படி வாழ செயல்பட வலுவற்ற எங்களுக்கு ஆண்டவருடைய ஆவி துணையாக தரப்பட்டவராக இருக்கிறார். முதலாவது இறைவார்த்தையிலே பவுல் அப்போஸ்தலர் இதை எங்களுக்கு தெளிவாக எடுத்து சொன்னார். தூய ஆவியார் வலுவற்ற நமது நிலையில் நமக்கு துணை நிற்கின்றார். பல வேளைகளிலே நாங்கள் தவறுகின்றவர்களாக, பலவீனம் உள்ளவர்களாக, தவறிவிடுகின்றவர்களாக இருக்கிறோம். என்றாலும் அவற்றிலிருந்து விடுபட்டு இறை திருவுளத்தோடு இணைந்து பயணம் செய்ய எங்களுக்கு துணை செய்பவராக தூய ஆவியானவர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் தரப்பட்டிருக்கிறார். அந்த ஆவியானவரை நிறைவாக நாங்கள் பெற்றவர்களாக இருக்கிறோம். திருமுழுக்கு அருட்சாதனத்திலே உறுதிப்பூசல் அருட்சாதனத்தின் வழியாக ஆவியானவர் நிறைவாக எங்கள் ஒவ்வொருவருக்கும் தரப்பட்டவராக இருக்கிறார். அந்த ஆவி எங்களுக்குள்ளே இருந்து செயல்படுபவராக இருக்கிறார். எந்த அளவு அந்த ஆவியானவருடைய வழி நடத்துதலுக்கு, செயல்பாட்டிற்கு அன்னை மரியாளை போன்று நாங்கள் எங்களை விட்டு கொடுப்பவர்களாக, கையளிப்பவர்களாக இருக்கிறோம், செயல்படுகிறோம், சிந்தித்து பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். இந்த நாளிலே தூய ஆவியானவர் எங்களோடு இருந்து எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடி எங்களை வழி நடத்துபவராக இருக்கின்றார் என்று பவுல் அப்போஸ்தலர் சொன்னார். அந்த ஆவியானவருடைய செயல்பாட்டிற்கு நாங்கள் இடமளிக்கின்றவர்களாக இருக்கின்றோமா என்று சிந்திப்போம். அந்த ஆவியானவரோடு இணைந்து செயல்பட, அவ்வாறு இணைந்து செயல்படுவதன் வழியாக அன்னை மரியாவை போன்று அனைத்திலும் இறை திட்டத்திற்கு ஒத்துழைப்பவர்களாக, இறை திட்டத்தோடு இணைந்து பயணம் செய்பவர்களாக, அதன் வழியாக இறுதியிலே இறை வாக்களித்திருக்கின்ற அந்த மாட்சியை நாங்களும் கண்டடைய அந்த அன்னை மரியாள் தொடர்ந்தும் எங்களுக்காக பரிந்து பேச வேண்டும் என்றும், ஆண்டவருடைய ஆவி எங்களோடு கூட இருந்து எங்கள் ஒவ்வொருவரையும் வழி நடத்த வேண்டும் என்றும் இந்த நாளிலே ஆண்டவரிடத்திலே மன்றாடுவோம். இந்த வேளையிலே ஒன்றாக சேர்ந்து எங்களுடைய வேண்டுதல்களை ஆண்டவர் பாதத்திலே சமர்ப்பிப்போம். அன்பின் நிறை தந்தையே, இன்றைய நவநாளை சிறப்பிக்கும் 3ஆம் வளைய இறைமக்களை நிறைவாக ஆசிர்வதியும். அவர்கள் குடும்பங்களில் ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் நிலைத்திருக்க வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் நிறை தந்தையே, புனித கப்பலேந்தி அன்னையின் 214வது வருடாந்த பெருவிழாவினை கொண்டாடும் அமிர்தகளி பங்கு மக்களை ஆசிர்வதியும். பங்கிலுள்ள ஒவ்வொரு இளைஞர் யுவதிகளை கண்ணோக்கி அவர்கள் எதிர்காலம் சிறக்கவும், குழந்தைகள் ஞானத்திலும் அறிவிலும் வளரவும் உமது ஆசியை வேண்டி ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் நிறை தந்தையே,
இன்றைய நவநாள் திருப்பலியை ஒப்புக்கொடுக்கும் அருட்தந்தை ஆண்டனி ஜெயராஜ் அடிகளாரையும் மற்றும் எமது பங்கு தந்தையும் பாதம் ஒப்புக்கொடுக்கின்றோம். அவர்களுக்கு சிறந்த ஆரோக்கியத்தையும் ஞான வாழ்வில் சிறக்க தேவையான ஆவியின் அருளையும் வழங்க வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் நிறை தந்தையே, இன்று எமது நாட்டில் நிலவும் பொருளாதார நெருக்கடி காரணமாக வேலையின்றி தவிக்கும் இளைஞர்கள் யுவதிகளை பாதம் ஒப்புக்கொடுக்கின்றோம். அவர்களை நீதாமே கண்ணோக்கி அவர்களுக்கு நல்ல தொழில் வாய்ப்புகளையும் சிறந்த எதிர்காலத்தையும் ஏற்படுத்தி தர வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்களுடைய தனிப்பட்ட தேவைகள் கருத்துக்களுக்காக மன்றாடுவோம். விசேடமாக இந்த திருப்பலினூடாக தங்களுடைய திருமண ஆண்டு நிறைவு நாளிலே நன்றி செலுத்துகின்ற லக்ஷாந்த் பிரேமிகா இவர்களது 8வது திருமண ஆண்டு நிறைவு மற்றும் ரதேஷ் லக்ஷி இவர்களுடைய 3வது திருமண ஆண்டு நிறைவு. இவர்களுடைய நன்றிகளை ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுத்து சிறப்பாக தொடர்ந்து இறைவன் இவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும் மன்றாடுவோம். அன்போடு என்று மங்களை காத்து வழிநடத்தி வருகின்ற நல்ல தந்தையே, நம்பிக்கையோடு இந்த வேளையிலும் பிள்ளைகள் நாங்களும் பாதம் சமர்ப்பிக்கின்ற எங்களுடைய எல்லா வேண்டுதல்களையும் கனிவுடனே சரளம் மெரியாவை போன்று உம்முடைய திருவளத்திற்கு ஏற்ப வாழ அழைக்கப்படுகின்ற நாங்கள் தூய ஆவியின் வழி நடத்துதலினால் உமது திருவுளத்தை எமது வாழ்விலே தேர்ந்து தெளிய எங்களை முழுவதுமாக அதற்கு அர்ப்பணித்து அதன் வழியாக இறுதியிலே நீர் தருகின்ற மாட்சியை அடைய தொடர்ந்து எங்களை வழி நடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். என்னை வெறுமையாக்கி என்னை தந்த இறைவா, உன் வாழ்வின் வழியில் என்னை வழங்க வருகின்றேன். என்னை வெறுமையாக்கி என்னை தந்த இறைவா, உன் வாழ்வின் வழியில் என்னை வழங்க வருகின்றேன். பெறுவதென்பது பெறல, என்னை தருவதும் மகிழ்வதும் ஈடான ஒன்றல்ல. பெறுவதென்பது பெறல, என்னை தருவதும் மகிழ்வதும் ஈடான ஒன்றல்ல. இழப்பதன் இலக்கணம் நீ, தருவதில் தாய்மை நீ, இயற்கையின் இயக்கம் நீ, இடையில்லா பலியும் நீ. என்னை உணர்ந்து என்னை சுமந்து உந்தன் பலியில் இணைகின்றேன். என்னை வெறுமையாக்கி என்னை தந்த இறைவா, உன் வாழ்வின் வழியில் என்னை வழங்க வருகின்றேன். என்னை வெறுமையாக்கி என்னை தந்த இறைவா, உன் வாழ்வின் வழியில் என்னை வழங்க வருகின்றேன். வாழ்வது நானல்ல, என்னில் வாழ்வதும் ஆழ்வதும் நீ அன்றி வருக. என்னில் வாழ்வது நானல்ல,
வந்து என்னை சுமந்து உந்தன் பலியில் இணைந்தேன். என்னை வெறுமையாக்கி என்னை தந்த இறைவா உன் வாழ்வின் வழியில் என்னை வழங்க வருகின்றேன். என்னை வெறுமையாக்கி என்னை தந்த இறைவா உன் வாழ்வின் வழியில் என்னை வழங்க வருகின்றேன். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் நமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. இரக்கமுள்ள இறைவா, இயேசுவின் சிலுவை அருகில் நின்ற புனித கன்னிமரியாவை இறை பெற்றுள்ள அன்னையாக எங்களுக்கு கனிவுடன் வழங்கினீரே. அந்த கன்னிமரியாவின் விழாவில் நாங்கள் அளிக்கும் வேண்டல்களையும் பலி பொருள்களையும் உமது பெயரின் மாட்சிக்காக ஏற்றருள்வீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவின் விழாவில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தூயாவை நிழலிட்டதால் அந்த அன்னை உம்முடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கன்னிமையின் மாட்சியில் நிலைத்து நின்று நிலையான ஒளியாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகுக்கு அளித்தார். அவர் வழியாகவே உமது மாண்பை வான தூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோருமை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றிலுள்ள ஆற்றல்களும் செராஃபேம்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்களும் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர், ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூயாவியாரின் ஆற்றலினால் அனைத்தையும் உய்வித்து புனிதப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கை ஒப்பு கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராத ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள காணிக்கைகளை
அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுவனவாக அவர் பணித்தவாறே நாங்கள் நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கை என்னும் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினை எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, திருமகனின் மீட்பளிக்கின்ற பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் விண்ணேற்றத்தையும் நாங்கள் இந்த வேளையில் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கின்ற நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கி அருளுமை மன்றாடுகின்றோம். இப்பலியினால் நீருளம் கனிய திருவிழமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திரு உடல் திரு இரத்தத்தால் ஊட்டம் பெறுகின்ற நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள்ளே ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்கச் செய்வீராக. இவரே உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறுமால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமாகிய மரியா, அவருடைய கணவரான புனித ஜோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறை சாட்சியர், இன்று நாங்கள் நினைவு கூறுகின்ற புனித வியாகுல அன்னை, எங்கள் பாதுகாவலர்கள் அனைவருடனும் புனிதர் அனைவரிடம் நாங்கள் உரிமை பேற்றுக்கு தகுதியுடையோராவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்று உம்முடைய உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இந்த பலி உலகிற்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உடைய திருகவையை சிறப்பாக எங்கள் அடியாராகிய திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜோசப் பொன்னையாண்டகை, ஏனைய ஆயர்கள், திருநிலையினர் உமக்கு சொந்தமான மக்களாகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெற செய்வீராக. நீர் விரும்பியபடியும் திறமுன் நிற்கின்ற இந்த குடும்பத்தின் வேண்டல்களுக்கு கனிவுடன் செவி சாய்த்து, கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறண்டிருக்கும் உடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்து கொள்ளும். இத்திருப்பலியினூடாக இந்த நாடை சிறப்பிக்கின்ற 3ஆம் வலய குடும்பங்களுக்காகவும் இங்கு வந்திருக்கும் எல்லோருக்காகவும் திருமண ஆண்டை நினைத்து உமக்கு நன்றி செலுத்துகிற குடும்பங்களுக்காகவும் வேண்டுகிறோம். உம்முடைய ஆசிரியரை நினைத்து கொடுத்தரலும். உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு உம்முடன் வந்திருக்கும் அனைவரையும் உம்முடைய ஆட்சியில் கனிவுடன் ஏற்றரலும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்தவர்களோடு உம்முடைய ஆட்சியில் என்றும் மன நிறைவு அடைவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் எங்களுக்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வெல்ல இறைவனாகிய தந்தையே,
உயாவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினைகளிலே பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். உலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி பெருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்களது வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் என்றாடுகிறோம். மதிரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து விடுதலை பெற்றவர்களாக யாதொரு கலக்கமுமின்றி நலமாக மகிழ்வோடும் அமைதியோடும் வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கின்ற பேரின்பத்திற்காகவும் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவர் இயேசுவினுடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆண்டவருடைய அமைதியை ஒருவரோடு ஒருவர் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். என்னை ஒரு நரம்பென இறைவாய்
நான் உயிர் வாழ வேண்டும். இறைவா 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 உன் திருவீணையில் என்னை ஒரு நரம்பென இறைவா நீ சுவராக இயற்றுகிறீ. சோகத்தில் நான் மூழ்கும் போது சுமை தாங்கி நீதானையா. ஆராத சொல்லால் அடி வாங்கும் போது பிடி தாங்கி நீதானையா. நீராத சோகத்தில் நான் மூழ்கும் போது சுமை தாங்கி நீதானையா. ஆராத சொல்லால் அடி வாங்கும் போது பிடிதாங்கி நீதானையா. என் தலைவா என் துணைவா என் தனிமை நீ நீக்க வேண்டும். உன் பார்வையால் என் விழி ஒளி பெற வேண்டும். இறைவா 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 இறைவா. கிறிஸ்துவின் துன்பங்களில் நீங்கள் பங்கு கொள்வதில் மகிழுங்கள். அப்பொழுது கிறிஸ்துவின் மாட்சி வெளிப்படும் வேளையில் இன்னும் மகிழ்ந்து பேருவகை கொள்வீர்கள். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நிலையான மீட்பின் அருள் அடையாளங்களை பெற்றுக்கொண்டு நாங்கள் உம்மை பணிந்து வேண்டுகிறோம். புனித கன்னிமரியாவின் பாடுகளை நினைவு கூறும் நாங்கள் கிறிஸ்து திரு அவைக்காக மேலும் பட வேண்டிய வேதனையை எங்களில் நிறைவு செய்வோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். இறைவனின் அன்பிலே அவருக்கு உகந்தவர்களாக வாழ சென்று வாருங்கள். சர்வேஸ்வரனுக்கு நன்றி. யாகுலமாமரியே, யாகத்தின் மாறாமே, சிலுவை அடியிலே சிந்தையும் நடுவாயோ. யாகுலமாமரியே, யாகத்தின் மாறாமே, சிலுவை அடியிலே சிந்தையும் நடுவாயோ. இயேசு கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதியுள்ளவர்களாகும்படியாக சிந்தாத்திரை மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மன்றாடுவோமாக. எங்கள் வானகத் தந்தையே, இறைவனின் அன்னையாம் புனித கப்பலேந்தி அன்னையின் நினைவு நாளில் உமக்களாகிய எங்கள் வேண்டுதல்களை கனிவாய் கண்ணோக்கி அருளும். இவற்றை நீர் ஏற்றுக்கொண்டு
உம்முடைய கொடையான அமைதியையும் ஒற்றுமையையும் எங்களுக்கு அளித்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் மீட்பெருமான இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். மரியாயே எங்கள் நல்ல தாயாரே, இந்த ராத்திரியிலே எங்களை சடுதி மரணத்திலும் சாவான பாவத்திலும் சகல பொல்லாப்புகளிலும் இருந்து காத்துக் கொள்ளும். மரியாயே எங்கள் நல்ல தாயாரே, இந்த ராத்திரியிலே எங்களை சடுதி மரணத்திலும் சாவான பாவத்திலும் சகல பொல்லாப்புகளிலும் இருந்தும் காத்துக் கொள்ளும். மரியாயே எங்கள் நல்ல தாயாரே, இந்த ராத்திரியிலே எங்களை சடுதி மரணத்திலும் சாவான பாவத்திலும் சகல பொல்லாப்புகளிலும் இருந்தும் காத்துக் கொள்ளும். பரிசுத்த சிந்தாத்திரை மாதா சிவம். பரிசுத்த சிந்தாத்திரை மாதாவே, திருச்சபை என்னும் கப்பலை என்னும் தாயே, பாவ பெருங்கடலில் நீந்துவோருக்கு மெய்யான தெப்பமே, எங்கள் ஆண்டவருக்கு பின் எங்களுக்கு நம்பிக்கையே, நாங்கள் அகோர தந்திர வலையில் சிக்கி சம்சார சாகரத்தில் அமிழ்ந்து எங்கள் பாவ நோயால் நெருக்கமான மோட்ச வழியை சுழுவாய் அடையாமல் போராடப்படும் இத்தருணத்தில் எங்களுக்கு உதவியாக வந்து வைத்தியனை போல எங்கள் பாவ நோயை சுஸ்தப்படுத்தி தாயை போல எங்களுக்கு ஞானமுதூட்டி தைரியம் தந்து எங்கள் கப்பலாகிய ஆத்மமானது நித்திய பேரின்ப மோட்சகரை பிடிக்க தாயை செய்தருளும் தாயே. ஆமென். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.